என்னும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பாதை வரைபடத்திற்கான ஒரு மாதிரி காணொளிய பார்ப்போமா? வணக்கம் குழந்தைகளா. எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர்மா. நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது வர வழியில என்னெல்லாம் பார்த்தீங்க? விளையாட்டு பொருட்கள் பார்த்தீங்க. வெரி குட்மா. விளையாட்டு பொருட்களை எங்கம்மா பார்த்தீங்க? கடையில. வேற என்ன கடை பார்த்தீங்க? ஹாஸ்பிட்டல். மிஸ் இப்ப ஒரு வரைபடம் காமிக்கிறேன், பார்க்கலாமா? இந்த பாதை வரைபடத்தை பாருங்க. நீங்க சொன்ன இடங்கள்லாம் இருக்கா? சூப்பர். பள்ளிக்கு வலதுபுறம் என்ன இருக்கு? வர்ஷனா சொல்லுங்க பாப்போம். தீயணைப்பு நிலையம். வர்ஷனா சொன்னது கரெக்டா? கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சூப்பர்மா. நவீன், பள்ளிக்கு இடதுபுறம் என்ன இருக்கு? நூலகம். நவீன் சொன்னது கரெக்டா? சூப்பர்மா. வெரி குட். பேருந்து நிறுத்தத்திலிருந்து மருத்துவமனைக்கு எந்தெந்த வழிகள் எல்லாம் போகலாம் சொல்லுங்க. பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரா போன மருத்துவமனை ஒரு கரெக்டா? சூப்பர். வேற என்ன வழியில போலாம்? இவங்க சொன்னது கரெக்டா? சூப்பர்மா. கிளாப் பண்ணுங்க. சூப்பரா சொன்னீங்க. எந்த வழியில போனா மருத்துவமனைக்கு வேகமா போகலாம்? பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரா போனா. சூப்பர். வெரி குட். இந்த பாதை வரைபடத்திலிருந்து என்னமா தெரிஞ்சுக்கிட்டோம்? சூப்பர்மா. ஒரு இடத்தோட வலதுபுறம் என்ன இருக்கு, இடதுபுறம் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படிதானே? சூப்பர்மா. வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சூப்பரா சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட். மிஸ் உங்களுக்கு சார்ட் தரேன். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம வகுப்பறையோட அமைப்பை வரைபடமா வரைய போறீங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அழகா வரைஞ்சிருக்கீங்க. சூப்பர். சூப்பர். நீங்க? வெரி குட்மா. நீங்க வரைஞ்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம வகுப்பறையோட இடதுபுறம் என்னமா இருக்கு? என்ன இருக்கு? சூப்பர். எத்தனை ஜன்னல் இருக்கு? 2 ஜன்னல். வெரி குட். சூப்பர்மா. நம்ம வகுப்பறையோட வலதுபுறம் என்ன இருக்கு பார்த்து சொல்லுங்க பாப்போம். என்ன இருக்கு? டேபிள். வேற என்ன இருக்கு பாருங்க. எத்தனை ஜன்னல் இருக்கு? 2 ஜன்னல். சூப்பர்மா. எல்லாம் ரொம்ப ராசனைங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு இடத்தை கொடுத்தா அந்த இடத்தோட வலதுபுறம் என்ன இருக்கு, இடதுபுறம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்களா? சூப்பர்மா. எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பயிற்சி புக் செய்யலாமா? ஓகேம்மா. பயிற்சி புக் எடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். பள்ளிக்கு செல்லக்கூடிய மிக குறுகிய வழித்தடத்தை எதுன்றத பார்த்து கலர் பண்ணுங்க பாப்போம். பேருந்து நிறுத்தத்துக்கு எந்த வழியா போனா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்றத கலர் பண்ணுங்க. எல்லாருமே முடிச்சாச்சா? சூப்பர்மா. எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. கிளாப் பண்ணுங்க பாப்போம். நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டை சுத்தி உள்ள இடங்களை பாதை வரைபடமா வரைஞ்சிட்டு வந்து மிஸ்டர் காமிக்கணும். ஓகேவா?
காமிப்பீங்களா? சூப்பர்மா. தேங்க்யூ. சூப்பர்மா. காணொளியோட தொடக்கத்துல பள்ளிக்கு வரும் வழியில என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு மாணவர்களை கேட்டது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் விதமா இருந்தது. மேலும் பாதை வரைபடத்தை காண்பித்து அதிலிருந்து கேள்விகளை கேட்டு கலந்துரையாடியது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்தது. இதேபோல் வாழ்க்கை சூழலை தொடர்புபடுத்தி கற்றல் அமையும் பொழுது கற்றலானது எளிமையாக இருக்கும் தானே. நன்றி.